எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி, உங்களுக்கென ஒரே ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள். ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது, நீங்கள் பணத்திடம் பேச முடியாது. இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் மட்டுமல்ல, நீ வைத்திருக்கும் பணமும் தான். ஒருவரிடம் நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார். அன்பின் அர்த்தம் புரியும். யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம் மனதில் குற்ற உணர்வு எழாத அளவுக்கு நமக்கு நாம் நல்லவனாயிருந்தாலே போதும். எவரிடமும் முழுமையாக தஞ்சமடைந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும். நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம். ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் நமக்கான வாழ்வை நாம் கடைசி வரை வாழ்ந்திருக்கவே மாட்டோம் என்பதே உண்மை. போலியானவர்கள் கூட உங்களுக்கு நன்மையை தான் விரும்புவார்கள், அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கும் வரை. தேவை தீர்ந்துவிட்டால் தேனாகவே இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும். அதுபோலத்தான் சில உறவுகளும். நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களை தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். அடித்தால் தான் வலிக்கும் என்று இல்லை. நமக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் நடித்தால் கூட வலிக்கத்தான் செய்கிறது. அம்பினால் பட்ட காயம் கூட எளிதில் ஆறிவிடும். அன்பினால் பட்ட காயம் ஆறுவதே இல்லை. போலியான மனிதர்கள் நிழல் போன்றவர்கள். உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கும் வரை அவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள். இருட்டில் உங்களை தவிக்க விட்டு விடுவார்கள். இங்கு வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்துக்கு கிடைப்பதே இல்லை. முள் குத்தினாலே கலங்கிய சிலர் இன்று இடியையே தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளன. வாழ்க்கை கொடுக்கும் அடிகளால் மரத்து போன மனதோடு உலகில் பலரும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தமில்லை. அந்த இடத்தில் பேசி ஒரு பயனும் இல்லை என்பதன் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். தண்ணீர் உயர உயர உயரும் தாமரை போல உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். உங்கள் கெட்ட நேரத்தில் உங்களுடன் நிற்கும் நண்பர்களை மதியுங்கள். உங்கள் கெட்ட நேரத்தில் உங்களை விட்டு வெளியேறுபவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகராதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு எதிராக யார் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சிலருக்கு நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டால் அதற்கு பெயர் பாசமில்லை, சுயநலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு குறைய குறையத்தான் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகள் மட்டுமே பிரதானமாக தெரிகிறது. மட்டுமே தெரிந்த இதயத்திற்கு தவிக்கவும் கற்றுக் கொடுத்து விடுகிறது. சிலரின் மீது நாம் வைக்கும் அன்பு. மற்றவர்களின் உணர்வுகளுடன் விளையாடுபவர்களை எப்போதும் நெருங்கி விடாதீர்கள். பின் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை பாதியில் விட்டு விலகிவிடும். நீதான் முக்கியம் என்று தொடங்கும் சில உறவுகள் யார் நீ என்பதில் முடிவடைகிறது. இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்றத்தையும் நிகழ்த்துவதில்லை. காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை. நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்துமே நல்லதாகத்தான் தெரியும். எல்லாம் நன்மைக்கே. ஆரம்பத்தில் பழகுவதைப் போல யாருமே கடைசி வரை பழகுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வலிகள் குறையும், வாழ்க்கை புரியும். எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். ஒருவரின் செயல்கள் அவர்களின் வார்த்தைகளோடு பொருந்தினால் மட்டும் முழுமையாக நம்புங்கள். வார்த்தையில் இனிமை காட்டி இனிக்க இனிக்க பேசிவிட்டு வாழ்க்கையில் வஞ்சம் செய்வார்கள் சில மனிதர்கள். நாங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்வதற்காக மட்டுமே நம்மிடம் அன்பு காட்டுவது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள்.
துரோகம் செய்துவிட்டு துளிகூட வருத்தமில்லாமல் வலம் வருவார்கள் சில மனிதர்கள். எப்போதும் எல்லாரிடமும் நல்லவர்கள் போலவே காட்சி தருவார்கள் நன்றாக நடிக்க தெரிந்த சில மனிதர்கள். நம்மிடம் அன்பாய் இருப்பதாக காட்டிக்கொண்டு நம்மை அளவும் வைத்து சிரிப்பார்கள் சில மனிதர்கள். உறவு என்று சொல்லிக்கொண்டு நம் உள்ளத்தை உடைத்து பார்ப்பார்கள் சில மனிதர்கள். இருப்பவனிடம் தம் தேவைகளுக்காக பொய்யான அன்பு காட்டி பாராட்டுபவர்கள் சில மனிதர்கள். இல்லாதவனை கேலி செய்து சிரிக்கவும் செய்வார்கள். அவர்களுக்கு நம்மிடம் தேவை இருக்கும்போது மட்டும் பேசுவார்கள் சில மனிதர்கள். அவர்களுக்கு நம்மிடம் தேவை முடிந்துவிட்டால் வார்த்தைகளில் தீயை வைத்து பேசுவார்கள் சில மனிதர்கள். தேவை இருந்தால் மட்டுமே நம்மை தேடி வந்து பேசுவார்கள். நாம் தேடி சென்றால் விலகி விடுவார்கள். நாம் விலகி சென்றால் நம்மையே தேடி தேடி வருவார்கள் சில விசித்திரமான மனிதர்கள். நேரம் பார்த்து நம்மிடம் பல முகங்களை காட்டுவார்கள். ஆனால் தன் சுயநலத்திற்காக மட்டுமே நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் சில மனிதர்கள். காதல் செய்வதாக சொல்லி நம்ப வைத்து காம மொழி பேசுவார்கள். ஆனால் ஆசை வார்த்தைகள் காட்டி அடிபணிய வைப்பார்கள் சில மனிதர்கள். நல்லவர் போல் வார்த்தைகள் பேசிவிட்டு நரியைப் போல தந்திரமான வேலைகளை பார்ப்பார்கள். சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி அளவைத்து ரசித்துவிட்டு பின்பு ஆறுதல் சொல்வது போல் நடிப்பார்கள். நம்மிடம் புன்னகையோடு பேசி பழகிவிட்டு புறம் பேசுபவர்கள் சில மனிதர்கள். தெரிந்தே தவறு செய்துவிட்டு நம்மிடம் மன்னிப்பு கேட்பார்கள். எளிதில் நம்மை எதையும் நம்ப வைப்பார்கள் சில ஏமாற்றுக்கார மனிதர்கள். தீர்ப்பதற்காகவே நம்மிடம் பாசங்காட்டுவது போல் நடிப்பார்கள் சில மோசமான மனிதர்கள். இதற்கும் கரையாத இரும்பு இதயம் கொண்டிருப்பார்கள். ஆனால் இரக்கமில்லாத மனிதர்கள். அவர்களின் அன்புக்கு நம்மை அடிமையாக வைத்துவிட்டு பிறகு வேண்டுமென்றே நம்மை அலட்சியம் செய்வார்கள் சில மனிதர்கள். வஞ்சகம் நிறைந்த இந்த உலகில் வாஞ்சை உள்ள மனிதர்களை காண்பதே அரிதானதுதான். வஞ்சகமே உள்ள மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். எதிரியை விட ஆபத்தானவர்கள், துரோகியை விட பயங்கரமானவர்கள் இந்த வஞ்சகம் படைத்த மனிதர்கள். அன்பானவர்களிடம் விட்டு கொடுக்க பழகுங்கள், அதில் தவறேதுமில்லை. ஆனால் உங்களை விட்டு கொடுத்து பேசும் மனிதர்களிடம் விலகியே இருங்கள். பொழுதுபோக்குக்காக நம்மை தேடும் மனிதர்களையும் நம்மீது பொறாமை கொண்ட மனிதர்களையும் பார்க்கையில் மனம் புண்பட்டு போகிறது. வாழ்க்கையில் பாசமாக வந்த மனிதர்களை விட பாடமாக வருகின்ற மனிதர்களே இங்கு அதிகம். ஒன்றை மட்டும் புரிந்துகொள். ஆசை வார்த்தைகள் பேசுவதும் அன்பை கொட்டி தீர்ப்பதும் அவரவர் தேவைகளுக்காகத்தான் என்பதை, என்னதான் யதார்த்தமாக இருந்தாலும் நாம் இல்லாத இடத்தில் நம்மை விமர்சிக்கும் மனிதர்களின் உறவு நமக்கு தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரின் தேவையறிந்து அன்பு காட்டும் மனிதர்களிடம் உண்மை தன்மை இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு ஒருமுறை துரோகம் செய்தவர்கள் மீண்டும் துரோகம் செய்வார்கள் என்பதில் உறுதியாக இரு. யாரை வேண்டுமானாலும் நம்பு, ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் நம்பிவிடாதே. நம் தவறுகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் நம்மிடம் உள்ள நல்லவைகளை பாராட்ட மனம் வருவதே இல்லை.